அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடகம் காலச்சக்கரத்துக்கு 4ஆம் ராசியான 4ஆம் வீடான கடக ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், குரு பயிற்சி நடந்தது. அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடந்தது. அதாவது 12ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசிக்கே வந்துட்டார். ஜென்ம குருவாக இருக்குது. இப்போது கடகத்தில் பார்த்திங்கன்னா குரு இருக்குது. உங்கள் ராசி மேலே குரு இருக்குது. உங்கள் ராசிக்கு பாருங்கள் 9ஆம் இடத்துல மீன ராசியில் குருவோட வீட்டில் சனி இருக்கார். இப்போ தான் உங்களுக்கு போன வருஷம் தான் உங்களுக்கு அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிப்புலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. ஒரு சில பேர் இன்னும் பாதிப்புலேருந்து வெளியே வரல, சரிங்களா? ஏன்னா அந்த அஷ்டம சனியோட தாக்கம் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி வந்தனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நெகட்டிவாக கொடுத்துருக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்காம இருந்திருக்கும், தடங்களாக இருந்திருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காம இருந்திருக்கும், வேலை இழந்திருப்பீங்க, இல்லை ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இன்னும் அனுபவிச்சு தான் இருக்காங்க. வாழ்க்கையே போராட்டமாக போகுதுங்க சார், எங்களுக்கு ஒரு 2 1/2 3 வருஷமாக எங்கள் வாழ்க்கையே சரியில்லை சொன்ன கடகராசிக்காரங்க ஏராளமான பேர். அதில் பார்த்திங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க, அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரங்க, பூச நட்சத்திரக்காரங்களாம் பாதிப்புலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க தான் இன்னும் கொஞ்சம் பாதிப்பில் இருக்காங்க. அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு ரெடி ஆயிரும், சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 2 1/2 3 வருஷமாக படாதபடு ஏகப்பட்ட பிரச்சனை. சனி உங்களை போட்டு ஒரு வழி பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்த சனி அசிங்கமான கொடுத்துருப்பாரு. பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப பாசக்காரங்களாக இருப்பாங்க. நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க. அது வாழ்க்கையில் அடி மேல் அடி விழுந்திருக்கும். ஏன்னா இந்த 8ல் இருக்க சனி ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துருக்கும் கண்டிப்பாக. அதுவும் 2024 25 அவங்க வாழ்க்கையில் 23 24 25 சொல்லவே வேண்டாம். அது 24 25 நிலமை படுமோசமாக இருந்திருக்கும், சரிங்களா? இப்போ இந்த வருஷம் பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் 2ஆம் இடத்துல ஜென்ம ராசியில் பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறனால ஒரு சில மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருந்தால் அப்படி இதாயிரு இப்படி இதாயிருன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது ராசியில் ஒரு ஒளி கிரகம் வந்துருச்சு. அதாவது உங்கள் மேலே ஒரு ஒளி கிரகம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க, என்னென்ன லைஃப்பில் தப்பான சில விஷயங்கள் நடந்தது, எல்லாமே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும். எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிக்க முடியும். ஏன்னா ராசியில் இருக்க குரு ஒரு பொறுப்பு கொடுப்பார். ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு ஒரு செயல்பாடு, நல்ல ஒரு சிந்திச்சு நல்ல செயல்பாடு போகிறது அத்தனை அமைப்பை இந்த ஜென்மத்தில் இருக்க குரு கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ பொறுப்போடு சிந்தித்து செயல்படக்கூடிய அத்தனை அமைப்பும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. கவலைப்படாதீங்க. ஏன்னா ராசியில் இருக்க குரு ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும், சரிங்களா? நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க, வாழ்க்கையில் அடி மேல் அடி விழுந்துட்டு இருந்தவங்களுக்கு, அதேமாதிரி எந்த விஷயங்களும் நல்ல விஷயமே நடக்கலைங்க சார், நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு, நாங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் தப்பாக தான் நடக்குது, நாங்கள் பேசினா பிரச்சனை வருது, எங்கே போனாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை, எப்படி போனாலும் பிரச்சனை, இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பாருங்கள், ஜூன் மாதத்துக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். இப்போ தான் உங்களுக்கு இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி தான் உங்களுக்கு குரு பயிற்சி நடந்தது. அந்த குரு உங்கள் ராசி மேலே வந்துட்டார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த கடகராசி உங்கள் ராசி மேலே வர்றது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த நிகழ்வு நடக்கும், இந்த விஷயங்கள் நடக்கும். அப்போ ராசியில் இருக்க குரு என்ன பண்ணுவார்னா, ஒரு தெளிவு கொடுப்பார், ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருப்பார் குரு. நல்ல ஒரு ரூட்டு காமிப்பார் இந்த குரு. ஏன்னா ராசியில் இருக்க குரு வெளிச்சத்தை காமிக்குதுன்னு அர்த்தம். அதேமாதிரி பாருங்கள், 7ஆம் இடத்த குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்த பார்க்குறாரு, 9ஆம் இடத்துல பார்க்குறனால, அந்த 9ஆம் இடத்துல சனி இருந்து ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள், 9ல் சனி இருந்தால் தந்தையோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அப்பாவோட பிரச்சனை, இல்லை தூர பிரயாணம் போக முடியாமல் இருந்திருக்கும், ஏதோ ஒன்று தடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நீங்களும் அவ்வளோ முயற்சி பண்ணுவீங்க, அவ்வளோ போராடிட்டு இருப்பீங்க. ஆனால் சில விஷயங்கள் நெகட்டிவாகவே போயிட்டு இருந்திருக்கும். இதெல்லாமே மாறும் இந்த வருஷம், சரிங்களா? இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதை வந்து அஷ்டம சனி முடிஞ்சதுலேருந்து ஒரு சில பேர் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. இந்த வருடம் கொஞ்சம் நல்லாவே போகும்னு சொல்லிடலாம், சரிங்களா? அதாவது புதுசாக பெரிய பிரச்சனை வராது. இருக்கிற பிரச்சனை இருக்குமே, ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்காமல் கெட்ட தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கண்டினியூ ஆகுமே தவிர பெருசாக புதுசாக பெரிய பாதிப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? அதிலெல்லாம் உங்களுக்கு பயப்படவே வேண்டாம். இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்கறனால திருமண வாய்ப்பு கைக்கூடி வரங்க கடகராசிக்காரங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாமல் மன உளைச்சலில் பணப்பிரச்சனையில் இருக்கீங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும், பணப்பிரச்சனையும் உங்களுக்கு வழங்கும் இந்த டைமில் உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடம், அது அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்குறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ என்ன அர்த்தம், பாக்கின்னா என்ன, நல்ல வேலை கிடச்சிரும், நல்ல கைக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்கும், வராத விஷயங்கள் வராத பணம் உங்களுக்கு கைக்கு வரும், வேலை நல்ல வேலை, புதுசாக நல்ல வேலை கிடச்சிரும். அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது, ப்ரொமோஷன், பதவி உயர்வு, அப்படியே அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நகர்ந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது, சரிங்களா? நல்ல தொழில், நல்ல வேலை, இதெல்லாமே இந்த வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அது நீங்கள் புனர்பூசமாக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய, ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய, இருட்டுக்குள்ளே இருந்த நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இதில் மாற்றமே கிடையாதுங்க, சரிங்களா?
இப்போ 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு. இது உங்களுக்கு பெருசா டிஸ்டர்ப் பண்ணிறாது. சரிங்களா? 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால சின்ன சின்ன குடும்ப பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியா நீங்க சமாளிச்சுருவீங்க. ஆ ஏன்னா ராசியில இருக்க குரு வந்து உங்கள சமாளிக்க வைப்பாரு உங்களுக்கு. 8ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஏறு, இப்படி ஏறுன்னு சொல்லுவாங்க. அது அவங்கவங்க ஜாதகத்தில ஜனன ஜாதகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ராகு தசையோ, ராகு புத்தியோ சில விஷயங்கள் நடந்தா மட்டுமே தான் சில பாதிப்பு தருமே தவிர, பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதலான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஆனா இந்த வருடம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய, ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய, பட்ட கஷ்டத்துக்கு பதில் கிடைக்கக்கூடிய, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமா உங்களுக்கு இருக்கும். எவ்வளோதான் போராடி இருப்பீங்க, நெறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதெல்லாமே உங்களுக்கு உங்கள விட்டு விலகி, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. சரிங்களா? வீட்ல சுப நிகழ்ச்சி நடக்கும். நல்ல காரியம் நடக்கும். கடகராசிக்காரங்களுக்கு வீட்ல பாருங்க சுப நிகழ்ச்சி நடக்கும். நல்ல காரியம் நடக்கும். கல்யாணம் ஆகாம இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் கிடைக்காம இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, அதேமாதிரி உங்களுக்கு உங்கள சுத்தி நெறைய சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், ஏதோ ஒரு பிரச்சனையில சந்திச்சுட்டே இருப்பீங்களே, சந்திச்சுட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையில உடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமா அந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ 9ஆம் இடத்த சனி பார்த்துட்டாலே தந்தை வழி பூர்வீக சொத்து 9ஆம் இடத்துல சனி இருந்து குரு பார்க்குறனால, தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்கிறது, அப்பா மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது, தூர பிரயாணம், இல்ல வெளிநாட்டு பிரயாணம், தடங்கல் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில பேர்லாம் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். கட்ட முடியாம போகும். ஏதோ ஒண்ணு தடங்கல் ஆயிட்டே இருந்திருக்கும். இப்ப கடந்த 2, 2 1/2 வருஷமா பாருங்க நெறைய கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாம, வீடு கட்ட முடியாம, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை அதிகரிச்சு, நெறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. 2023, 24, 25 வாழ்க்கையில மறக்க முடியாத சில விஷயங்கள் கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்துருச்சு உங்களுக்கு. இந்த குரு பெயர்ச்சி நடந்துருச்சு. இதில கண்டிப்பா ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கவே போகுது. சரிங்களா? உங்க ஜாதகம் மட்டும் நல்ல யோகமான ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க நல்ல ஒரு இரட்டிப்பு பலனா 2 இன் 1 உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள ஏற்படுத்தி குடுக்கும். ஏன்னா, இப்ப வானத்தில வான்மண்டலத்தில கிரகங்கள் சாதகமா இருக்கு உங்களுக்கு. உங்க பிறப்பு ஜாதகம் நீங்க பிறக்கும்போது என்ன கிரக நிலை இருந்தது? இப்ப என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு? அது உங்களுக்கு சாதகமா இருக்கணும். அது சாதகமா இருந்தா தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 2மே வச்சு பார்த்தா தாங்க சொல்ல முடியும். ஜாதகம் ரொம்ப முக்கியம். கோச்சார பலன்கிறது நம்ம பொதுவா ராசிக்கு பார்க்கிறது. இது வந்து ஒரு சில பேத்துக்கு பாசிட்டிவா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு நெகட்டிவா இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? ஜாதகம் சரியில்லன்னு அர்த்தம். ஜாதகத்தில கிரக நிலை சரியில்ல, உங்களுக்கு பாதகமா இருக்குன்னு அர்த்தம். அதான் விஷயம். சரிங்களா? அதனால உங்க ஜனன ஜாதகத்தில, பிறப்பு ஜாதகத்தில என்ன தசாபுத்தி போகுது? இப்ப என்ன பிளானட்டோட இம்பேக்ட்ல இருக்கீங்க? நீங்க என்ன நட்சத்திரம் ஃபர்ஸ்ட்டு? நீங்க என்ன நட்சத்திரத்தில பொறந்திருக்கீங்க? இப்ப உங்க வயசு என்ன? ஏன்னா, இப்ப உங்க ஜாதகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு, சுக்கிரன் எல்லாம் கெடாம இருக்கணும். குரு, சுக்கிரன் எல்லாம் கெட்டுருச்சுன்னா, பணத்துக்கு பிரச்சனை வரும். ஒரு ஜாதகத்தில பாருங்க லக்னம் கெட்டு, லக்னாதிபதி கெட்டு, அதேமாரி குரு, சுக்கிரன் எல்லாம் கெட்டுச்சுன்னா, பணத்துக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையிலே இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த கிரகநிலையில பார்த்தா தான் நமக்கு துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? ஆனா இந்த பொது பலனா பார்க்கும்போது, பிரச்சனையிலேருந்து வெளிய வருவீங்க இந்த வருடம். அதேமாரி புதிய விஷயங்கள், புதிய காரியங்கள், உங்களுக்கு சுப விஷயங்கள், சுப காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும். அதனால கவலையப்படாதீங்க. நல்ல விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கும். அதில மாற்றமே கிடையாது. தடங்கள் எல்லாமே விலகக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமா இந்த வருடம் கடகராசிக்காரங்களுக்கு அமையும். உங்க என்ன நட்சத்திரம்னு பாருங்க. என்ன நட்சத்திரத்தில பொறந்திருக்கீங்க? என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்க. அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி. வணக்கம்.